இன்னும் 100 ஜென்மம் எடுத்தாலும் நான் ரஜினியாக பிறக்கவே ஆசைப்படுகிறேன். 1975ல ரிலீஸ் ஆன அபூர்வ ராகங்கள் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர் தாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வெள்ளையாக இருந்தால் தான் ஹீரோவாக முடியும் அப்படின்ற மித்த உடைச்சவர் அண்ட் தமிழ் சினிமாவில் ஸ்டைல் அப்படின்னா அது இவர் கிரியேட் பண்ணது தான். இவருக்கு அடுத்து வந்த எல்லா நடிகரும் இவரோட ஸ்டைலை ஃபாலோ பண்ணாமல் இருந்ததே இல்லை. அண்ட் 73 வயசுலேயும் ஒருத்தர் சூப்பர் ஸ்டாராகவே இருக்க முடியும் அப்படின்னா அது நம்ம தலைவர் ரஜினிகாந்த் மட்டும்தாங்க. பல பேருக்கு இவரோட படம் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கலாம், எமோஷனல் கனெக்டாக இருந்திருக்கலாம், மாஸ் அண்ட் கிளாஸாக இருந்திருக்கலாம். ஆனால் பார்க்குற எல்லாத்துக்கும் இவர் நம்மள ஒருத்தர் அப்படின்ற ஃபீல் கொடுத்துருக்கோம். அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டாருக்கு கோவா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்பவே ஹாப்பியான நியூஸ்ன்னு சொல்லலாம். தலைவர் ஸ்டேஜில் அவார்டு வாங்கிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 100 ஜென்மம் எடுத்தாலும் நான் ரஜினியாகவும் அண்ட் நடிகராகவும் தான் பிறக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோவா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தலைவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் தலைவர் பேசினதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இன்னொன்று மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க.